அந்த குரலில் இருந்த பதற்றம் அங்கிருந்த ஒவ்வொருவரின் இதயத்தையும் ஒரு நொடி உறைய வைத்தது. என்ன நடந்தது என்று புரியாமல் அனைவரும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தனர். அங்கே வைஷ்ணவியோ அருகில் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த சிறிய கத்தியை எடுத்து தனது மணிக்கட்டை கிழித்துக்கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். ஏய், என்ன பண்ற என்று கஜித்தபடியே விஷ்ணுவர்தன் மின்னல் வேகத்தில் ஓடி வந்தான். அவளின் கையை இறுக்கமாக பிடித்து தடுத்தவனோ அடுத்த நொடியே தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் பலாரென்று அவளது கன்னத்தில் ஒரு அறை விட்டான். அந்த அறையின் சத்தம் மண்டபம் முழுவதும் எதிரொலிக்க அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். அடி வாங்கிய வேகத்தில் வைஷ்ணவியின் முகம் ஒரு பக்கமாக திரும்பியது. அவளது கன்னம் சிவந்து எரிந்தது. அவளின் கண்களில் கண்ணீர் திரண்டாலும் அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாளே தவிர ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏண்டி ஏண்டி பைத்திய மாதிரி பண்ற? யாருடி நீ? உனக்கு என்ன வேணும் என்று கோபத்தில் கத்தினான் விஷ்ணுவர்தன். நீ காசுக்காகத்தானே வந்திருக்க, சொல்லு, எவ்வளோ வேணும்? உன்னை அனுப்புனவங்க எவ்வளோ தரேன்னு சொன்னாங்களோ அதை விட அதிகமாக நான் தர்றேன். ஆனால் இந்த ட்ராமாவை இப்போமே நிறுத்திடு. அவனது குரலில் வெறுப்பும் எரிச்சலும் மட்டுமே கலந்திருந்தது. வைஷ்ணவியோ மெதுவாக தலையசைத்தாள். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் காசுக்காக வரல, எனக்கு நீதி கேட்டு வந்திருக்கேன். அவள் அமைதியாக சொன்ன அந்த வார்த்தைகள் விஷ்ணுவர்தனின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தின. ச்ச என்று தலையில் கை வைத்தவனோ ஒரு நொடி கண்களை மூடி நின்றான். அதற்குள் அங்கிருந்த கூட்டம் ஒவ்வொன்றாக பேச ஆரம்பித்து விட்டது. பாவம் அந்த பொண்ணு, அந்த முகத்தை பாருங்க, பொய் சொல்கிற மாதிரியா தெரியுது. பணம் இருந்தால் எதுவும் பண்ணலான்னு நினைக்கிறான் போல. அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டா என்ன குறைஞ்சா போயிடுவான்? தம்பி, பேசாமல் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க தம்பி. ஒருவர் சொன்னதை இன்னொருவர் ஆமோதித்தார். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை விஷ்ணுவர்தனின் ஒரு பார்வைக்கு நடுங்கியவர்கள் இப்போது அவனுக்கே அறிவுரை சொல்ல ஆரம்பித்திருந்தனர். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் விஷ்ணுவர்தனின் கோபத்தை தூண்டிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் இந்த நேரத்தில் அவன் எவ்வளவு கோபமாக முறைத்து பார்த்தாலும் அந்த கூட்டம் அமைதியாக போக தயாராக இல்லை. அது போதாதென்று அங்கிருந்த மீடியாக்கள் தங்கள் கேமராக்களை அவன் முகத்திற்கு நேராக திருப்பியிருந்தனர். என்ன செய்வது என்றே புரியாமல் நின்ற விஷ்ணுவர்தனோ இறுதியில் மெதுவாக கங்காவை நோக்கி திரும்பினான். கங்கா, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. நான் யாருன்னு உனக்கு தெரியும். நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னோ உனக்கு தெரியும். ஆனால் இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர வேறு வழியே இல்லை. இப்போதைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேறு வழி இல்லை கங்கா. அப்புறமா சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். ப்ளீஸ் கங்கா, நீயாவது என்ன புரிஞ்சிக்கோ. அந்த வார்த்தையை கேட்ட கங்காவின் முகம் வெளிரி போனது. அவன் அவளது கண்களை நேராக பார்த்தான். உனக்கு தெரியுமில்ல, என் உயிரை காப்பாற்றினதே நீ தான். அந்த உயிரும் இந்த உடம்பும் எப்போ உனக்கு மட்டும்தான் சொந்தம். கங்காவோ அடுத்த நொடியே தன் பார்வையை மெதுவாக அசோக்கின் பக்கம் திருப்பினாள். அவளை பார்த்த அசோக் யாருக்கும் தெரியாதபடி மெதுவாக தலையசைத்தான். அந்த ஒற்றை சமிகை அவளுக்கு போதுமானதாக இருந்தது. சில நொடிகள் எதுவும் பேசாமல் நின்ற கங்கா இறுதியாக ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு மெல்ல சம்மதமாக தலையசைத்தாள். மண்டபம் முழுவதும் ஒரு விதமான கனத்த அமைதி நிலவியது. சில நிமிடங்களுக்கு முன்பு சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்த அந்த இடம் இப்போது யாரோ இறந்து வீட்டை போல சோகத்தில் மூழ்கி இருந்தது. விஷ்ணுவர்தனின் முகத்திலோ கோபமும் அவமானமும் ஒன்றோடொன்று கலந்திருந்தன. அவனது கைமுஷ்டி இறுகிக் கொண்டே இருந்தது. இதுவரை வாழ்க்கையில் யாரிடமும் தலை குனியாதவன் இன்று நூற்றுக்கணக்கான பேரின் முன்னால் எதுவும் செய்ய முடியாமல் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்கள் மட்டும் அடிக்கடி வைஷ்ணவியின் முகத்திலேயே சென்று நின்றன. அந்த முகத்தை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் இவதான் என் வாழ்க்கையை ஒரே நொடியில் தலைகளாக மாற்றிட்டா என்ற வெறுப்பு அவனுக்குள் கொந்தளித்தது. அதே நேரத்தில் வைஷ்ணவியோ தலையை குனிந்தபடியே நின்றிருந்தாள். அவளது கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் தரையில் கொட்டிக்கொண்டே இருந்தது. அவள் அழுதது நாடகமா இல்லை உண்மையா என்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் அவள் முகத்தில் தெரிந்த வலி மட்டும் அங்கிருந்த பலரது மனதையும் கரைய வைத்திருந்தது. மாப்பிள்ள, நல்ல நேரம் போயிட்டுருக்கு, தாலியை எடுத்து கொடுங்க என்று புரோஹிதர் மெதுவாக நினைவூட்டினார். அந்த வார்த்தையை கேட்டும் விஷ்ணுவர்தன் அசையவே இல்லை. அவனது பார்வை தாலியின் மீதே பதிந்திருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு இதே தாலி கங்காவின் கழுத்தில் ஏற வேண்டும் என்று எவ்வளவு ஆசையோடு காத்திருந்தான். ஆனால் இப்போது யாரென்றே தெரியாத ஒரு பெண்ணின் கழுத்தில் அதை கட்ட வேண்டும் என்ற விதி அவனை வற்புறுத்தி கொண்டிருந்தது.
அவன் மெதுவாக தலையை திருப்பி கங்காவை பார்த்தான். கங்காவோ அமைதியாக நின்றிருந்தாள். அவளது கண்களிலும் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீருக்கு பின்னால் மறைந்திருந்த வெற்றி புன்னகையை அசோக் மட்டுமே புரிந்து கொண்டான். விஷ்ணுவர்த்தன் ஒரு பெருமூச்சை இழுத்தான். பிறகு நடுங்கிய விரல்களால் தாலியை எடுத்தான். அந்த தாலி அவன் கையில் இருந்த தங்க சங்கிலி இல்லை, அவன் வாழ்க்கையையே கெட்டி போடும் இரும்பு சங்கிலி போல அவனுக்கு தோன்றியது. தாலியை எடுத்துக்கொண்டு வைஷ்ணவியின் முன் வந்து நின்றவனோ சில நொடிகள் அவளையே வெறித்து பார்த்தான். என்னை ஏமாத்திட்டல, என்னோட வாழ்க்கையை மொத்தமாக திருடிட்ட என்று அவனது மனம் முழுவதும் கத்தி கொண்டிருந்தது. வைஷ்ணவி மட்டும் கண்களை மூடி நின்றாள். அவளது உதடுகள் மெதுவாக நடுங்கின. மன்னிச்சிடுங்க விஷ்ணு, இன்னைக்கு என்ன நீங்கள் வெறுப்பீங்க, ஆனால் ஒரு நாள் நான் ஏன் இதை செஞ்சேன்னு உங்களுக்கே புரியும் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள் அவள். மாப்பிள்ளை தாலி கட்டுங்க என்ற புரோகிதரின் குரல் கேட்க, அதற்கு மேல் தாமதித்தால் பிரச்சனை இன்னும் பெரிதாகிவிடும் என்பதை விஷ்ணுவர்த்தன் நன்றாகவே புரிந்திருந்தான். கோபத்தில் அவனது தாடை இறுகியது. பற்கள் நரநரவென்று ஒன்றோடு ஒன்று உரசிக்கொண்டன. அந்த நொடி கிட்டத்தட்ட கோபத்தோடு வைஷ்ணவியின் கழுத்தில் தாலியை கட்டினான் அவன். அந்த நொடி மங்கள வாத்தியங்கள் முழங்கியது. அட்சதைகள் மழையாக விழுந்தன. ஆனால் அந்த வாழ்த்துக்கள் எதுவும் அவன் காதுகளில் விழவில்லை. தாலியை கட்டியவுடன் அவன் அவளை பார்த்த பார்வையில் கணவனின் பாசமில்லை. அது தன் வாழ்க்கையை சிதைத்தவளை பார்க்கும் ஒருவனின் கொதிக்கும் வெறுப்பாக மட்டுமே இருந்தது. அந்த பார்வையை நேராக சந்தித்த வைஷ்ணவியோ ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டாள். இந்த வெறுப்பை கூட நான் தாங்கிக்கிறேன் விஷ்ணு, ஆனால் உங்கள் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவளோ தன் கழுத்தில் புதிதாக ஏறிய தாலியை மெதுவாக விரல்களால் பற்றி கொண்டாள். அந்த தாலி விஷ்ணுவர்த்தனுக்கு ஒரு தண்டனை, வைஷ்ணவிக்கோ அவள் உயிரையே பணயம் வைத்து பெற்ற காதலின் அடையாளம். தாலியின் 3வது முடிச்சும் கட்டி முடிந்த அந்த நொடியே விஷ்ணுவர்த்தன் தனது கையை சட்டென்று பின்னுக்கு இழுத்து கொண்டான். ஒரு கணம் கூட வைஷ்ணவியின் அருகில் நிற்க அவனுக்கு விருப்பமில்லை. அவன் மெதுவாக தலையை நிமிர்த்தி அங்கிருந்த அனைவரையும் ஒருமுறை சுற்றி பார்த்தான். அந்த பார்வையில் கோபம், அவமானம், இயலாமை மூன்றுமே கலந்து எரிந்து கொண்டிருந்தது. போதுமா, அதான் தாலி கட்டியாச்சுல்ல, இனிமேல் யாரும் இங்கே நின்று எதுவும் பேசண்டாம், எல்லாரும் கிளம்புங்க. அவனது குரல் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. ஒரு நொடி நின்றவனோ தன்னையே கேலி செய்து சிரித்தான். என்னோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இல்லை, என் கல்யாணம் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தைகளை கிட்டத்தட்ட கத்தியே சொன்னவன் வேகமாக மேடையை விட்டு இறங்கி நடந்தான். அதற்குள் அதிகாரிகளும் மீடியாக்களும் தங்கள் வேலையை முடித்துவிட்டு மெல்ல மண்டபத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினர். அவர்கள் வெளியேறியதை பார்த்த விஷ்ணுவர்த்தனோ அதற்காகவே காத்திருந்தவன் போல திடீரென்று எழும்பி நின்றான். அடுத்த நொடியே தனது கழுத்தில் இருந்த மலர் மாலையை வேகமாக கழற்றி தரையில் வீசி எறிந்தான். அது போதாதென்று காலால் மிதித்து உதைத்தான். அங்கிருந்த தாம்பூல தட்டுகள், பழத்தட்டுகள், குத்துவிளக்குகள், சடங்கிற்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மங்கள பொருட்கள் அனைத்தையும் அவன் விட்டு வைக்கவே இல்லை. கோபம் தலைக்கேறியவனாய் காலில் பட்டதையெல்லாம் எட்டி உதைக்க ஆரம்பித்தான் அவன். தாம்பூல தட்டுக்கள் சிதறின, பழங்கள் உருண்டு ஓடின, பூக்கள் மண்டபம் முழுவதும் சிதறின. அங்கிருந்தவர்கள் யாரும் அவனை தடுக்க துணியவில்லை. சார் அமைதியா இருங்க என்று சிலர் நெருங்க முயன்றனர். ஆனால் விஷ்ணுவின் கோபம் எல்லையை தாண்டி இருந்தது. அருகில் இருந்த நாற்காலியை 2 கைகளாலும் தூக்கி எறிந்தான். அது தூரத்தில் சென்று விழுந்த சத்தம் மண்டபத்தில் இருந்தவர்களையே நடுங்க வைத்தது. என் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்கல்ல என்று கோபத்தில் கர்ஜித்தவனோ தனது தலைமுடியை கோதிவிட்டு கொண்டான். அவனது மார்பு வேகமாக ஏறி இறங்கியது. அந்த நேரத்தில் அங்கே சிலையாக நின்று கொண்டிருந்த கங்காவின் கையை அவன் திடீரென்று பிடித்தான். வா என்று மட்டும் சொல்லிவிட்டு அவளை இழுத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் விஷ்ணு. கங்காவோ ஒரு கணம் திரும்பி பார்த்தாள். மேடையின் அருகே புதிதாக தாலி கட்டப்பட்ட மனைவியாக, யாரும் மற்றவளாக தலையை குனிந்து கொண்டு நின்றிருந்தாள் வைஷ்ணவி. அவள் கழுத்தில் இருந்த தாலியோ புதிதாக மின்னியது. ஆனால் அவளை அழைத்து செல்லத்தான் அங்கு யாரும் இல்லை. விஷ்ணுவோ வைஷ்ணவியை ஒரு நொடி திரும்பி கூட பார்க்கவில்லை. அவளை அப்படியே தனியாக அந்த மண்டபத்தில் நிற்க விட்டுவிட்டு கோபம் கொந்தளிக்க ஒரு கையில் கங்காவை அழைத்தபடி வேகமாக வெளியேறினான் அவன். அவன் சென்ற பின்னரும் வைஷ்ணவி அங்கேயே அசையாமல் நின்றாள். அவளது விரல்கள் மெதுவாக தன் கழுத்தில் கிடந்த தாலியை தொட்டன. அவள் வென்றிருந்தாள். ஆனால் அந்த வெற்றியில் மகிழ்ச்சி இல்லை. அவளது கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. அது காதலுக்காக தன் வாழ்க்கையை தீயில் இறக்கிய ஒரு பெண்ணின் அமைதியான கண்ணீராக மட்டுமே இருந்தது.